ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட மேரிடு ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஜங்குக்கோ இவாவை பார்த்து, நான் உன்னோட புருஷன், நான் இருக்கும்போது நீ அழலாமா? இதை மட்டும் உங்கள் தயாங்கன்னு பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக இப்போ நீ ஒய்ஃபு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஆறுதல்லாம் பேசி அவள் இல்லை அன்னைக்கு கிஸ் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு இந்த பக்கம் ஜங்குக்கு போகும். சிரித்த முகமாக இருந்தவளை பின்னாடியிலேருந்து ஒரு கட்டையால் மண்டையில் ஓங்கி அடிக்க அந்த அதிர்ச்சியில் அப்படியே அப்படின்ட்டு அப்படியே விழுறா. ஸோ விழுந்த அவள் கழுத்துலேயே அப்படியே இந்த லூனா மூதேவியோ காலை வச்சு நசுக்குது. அவளால் கத்தக்கூட முடியல. அப்படியே அவள் ஜங்குக்கை கூப்பிட முடியாமல் கண்ணு சொருக மண்டையிலேருந்து ரத்தம் வர அப்படியே அப்படின்னு குத்துயிரும் குழையுரமாக கிடக்கா. அவள் கையை அப்படி நீட்டலாம் கூட அந்த கையை அப்படியே மிதிச்சுட்டு லூசிஃபர் மூதேவியோ அப்படியே அவளை பார்த்து நக்கலாக சிரிக்கா. அவளால் தொண்டையும் வரல, கையும் நீட்ட முடியல, அந்த எல்லா பக்கமும் வலிக்குது. அப்படியே தலையிலேருந்து ரத்தம் அப்படியே இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அவள் கண்ணெல்லாம் சொருக்க அப்படின்ட்டு இருக்கா ஈவா. அப்போ சத்தம் இல்லாமல் அந்த கிறுக்கனோ போய் கதவையும் லாக் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே அவளை பார்க்க இப்போ தொண்டையிலேருந்து கால் எடுத்த லூனாவோ பக்கத்தில் குத்துக்கால் போட்டு அப்படின்ட்டு அவளை ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறா. அவளுக்கு ஒன்றும் புரியல. ஈவாவோ ஏன் அப்படின்ட்டு வாய்ஸே வரல ஃபுல்லாக. அப்படியே அவள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களை பார்த்ததுமே அவளுக்கு ஷாக். அதையும் தாண்டி இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியாமல் அவ்வளோ அப்படியே இழுத்துட்டு இருக்கும் போது கூட கேட்டுட்ருக்கா. அந்த நிலமையில கூட அவன் மேலே இறக்கம் இல்லாமல் ரெண்டு மிருகமும் அங்கே இருக்க சேரை இழுத்து போட்டு அப்படியே உட்காந்து உன்னோட சொத்துக்கு வேற என்ன சொத்து தான், அதை நீயா மூடிக்கிட்டு எங்ககிட்ட கொடுத்துருந்தீன்னா நாங்கள் ஏன்டி இப்படி பண்ண போகிறோம்? அதை விட்டுட்டு நீங்கள் அப்படி இந்தியாவில் ஓடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டா உன்னை விட்டுருவோமா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து குரூரமாக அப்படியே சிரிச்சுட்டு உங்களை சரிவாவை பார்க்க அவளுக்கோ ஒரு மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் சொருகிட்டு வருது. அவளுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் கொட்ட. எல்லா சொத்தையும் கூட நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்பயே கூட எழுதி தரேன். நான் சொத்து கேட்டது என் அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டுக்காக மட்டும்தான். இப்போது அதுவும் வேணாம். எனக்கு ஜங்கு போதும், அவன் என்னை பார்த்துப்பான். என் ஜங்கு கூட நான் வாழணும். நான் நிறைய ஆசைகளோடு இருந்தேன். அவனோட வாழணும், அவன் குழந்தைங்கள பெற்றுக்கணும். ஏன்னா விட்டுரு ப்ளீஸ் அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறா, கதறா. தலையிலேருந்து வேறு பிளட்டு போயிட்டுருக்கு. வாயிலேருந்தும் மிதிச்சதில் குரல் வேலை உடஞ்சி அப்படியே பிளட் வருது. அவளுக்கு பேசக்கூட முடியல. பேசும் போதெல்லாம் வாயிலேருந்து அப்படியே பிளட்டு கொப்பளிக்குது. அப்படியே கையெல்லாம் மிதிச்சதில் வேறு வலிக்குது. ஸோ அவளை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு நிலமையில் ஒரு பொண்ணை பார்க்கும்போது எந்த மனுஷனுக்காக இருந்தாலும் மனசு இறங்கும். பட் இந்த பணப்பேய்களுக்காக மனசு இறங்கும். ரெண்டுமே பேய். அப்படியே லூனாவோ நீ சொன்னதும் அப்படியே உன்ட்ட விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம்மா ஏண்டி ஏய் அப்படின்னு அப்படியே முடிய பிடிச்சி அப்படியே தூக்குறா. அப்படியே அப்படின்னு கத்தக்கூட முடியாமல் அவள் துடிச்சிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அப்படியே இப்போ அவள் காலை பிடிச்சி மிதிக்கிறான் லூசிஃபர். அப்படியே முடிய பிடிச்சி இழுத்துட்ருக்கா லூனா. அவ்வளோ மரண வேதனையில் துடிச்சிட்ருக்கா. கடைசி வரைக்கும் ஜங்கு கூட வாழணுங்கிற ஆசை மட்டும். அதனாலேயே திரும்ப எனக்கு சொத்து வேணாம், எழுதி கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க, எனக்கு வாழணும், ஜங்கு கூட நிறைய வருஷம் வாழணும் அப்படின்னு அவள் அழறா, கதறா. எதையுமே காதலாங்க. என்னாடி காதல் கை கூடிருச்சுன்னு அப்படி குழுகுருன்னு இருக்கியா? தெய்வீக காதலில் அப்படி தான் இருக்கும். ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல அதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் லூனாவும் அப்படியே ஒரு மாதிரி பேச. ஈவாவோ கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கா. நீ கெஞ்சினா நாங்கள் விட்டுருவோமா? நீ ஏன் முன்னாடியே ஒழுங்காக உன் சொத்தை கொடுத்துருந்தா ஒருவேளை உன் ரூட்டில் நாங்கள் க்ராஸ் பண்ணாமையாவது இருந்திருப்போம். நீ சொத்தெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்ட இப்படி ஓடி வந்துட்டினா உன்னை விட்டுருவோமா? அது எப்படி நீ சொத்தெல்லாம் எழுதி தர நாங்கள் வாங்கிட்டு போகணுமா? அடிபோடி உங்கள் அப்பா அம்மாவை தூக்குன மாதிரி உன்னையும் தூக்க எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அப்போ தான் ஈவாவுக்கு அதை ஆக்சிடென்ட் நினச்சியா? ஒவ்வொருத்தரையாக நாங்கள் தான் தூக்கணும். உன்னையும் தான் சேர்த்து ஸ்கெட்சு போட்டோம், மிஸ் ஆகிட்டேன். இல்லைனா இந்நேரம் சொத்து பூரா எங்களுக்கு வந்திருக்கும். இப்போயும் உனக்கு கெட்டு போகலை. என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சட்டப்பூர்வமாக நீ நிரூபித்தா அந்த சொத்து எல்லாம் அந்த பயலுக்கு போயிடும். அப்படியே நீங்கள் அனுபவிச்சுட்டுக்கலாம். இப்போ நீ எழுதி கொடுத்தாலும் அது செல்லாது தானே. அந்த தைரியத்தில் தானடி சொல்கிற. சொத்து எங்கள் கைக்கு வரலாட்டி பரவாயில்லடி, அதை கொடுக்க மாட்டேன்னு ஓடி எங்களை இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குன நீ உயிரோடையே இருக்கக்கூடாது.
உன்னை சத்தம் இல்லாமல் முடிச்சு விட்டு போகிறோம் பாரு, நாங்கள் யாரும் நினச்சா அப்படின்னு 2 பைத்தியமும் சொத்துக்காக வந்து என்ன இருந்தாலும் பெரியப்பா பொண்ணு அவளை வந்து இப்படி கொல்லுதுங்க. அங்கே அவ்வளோ வந்து அலறா. அவளுக்கு சொத்து பத்தெல்லாம் தேவையில்லை, அவளுக்கு வாழணும், சங்கு கூட வாழணும், தன்னோட காதல் அது சேரணும், அப்படியே கதறிக்கிட்டு இருக்கா ஈவா. பட் இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? அந்த 2 நாய்ங்களும் அவளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அணுவா சித்திரவதை பண்ணுதுங்க. அவ்வளோ கதறி துடிக்கிறா, ப்ளீஸ் எனக்கு வாழணும் விட்டுருங்க அப்படின்னு அலறா. தாலி எடுத்து காட்டுறா, இன்றைக்கி தான் கல்யாணம் இருக்குது. அப்படி காமிச்சாலாவது மனசிறங்கி விட மாட்டாங்களான்னு. அப்படி இறங்குறதுக்கு இவங்க மனுஷங்களால் இருக்கணும்ல. ஸோ 2 மிருகமும் சேர்ந்து அவளை அப்படியே சித்திரவதை பண்ணுறதில்ல. அதுலேயும் ஒரு படி மேலே போய் லூனாவோ அந்த தாலியை அப்படியே இழுத்து இப்போ பிடிக்கிறா. அப்படியே அவள் கழுத்தோடு இருக்க எங்கள் ஈவாக்கு கண்ணெல்லாம் சொருக்குது, மூச்சு திணறுது அப்படியே. ஆனாலும் அந்த நேரத்தில் கூட அந்த தாலியை அவள் விடவே மாட்டேங்கிறா. தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு ஓடலாம் அவன் நினச்சா. ஆனால் அதையும் பண்ணலை. ஓடுற அளவுக்கு அவளுக்கு தெம்பு இல்லாட்டியும் கலட்டலாம், அதையும் பண்ணலை. அவள் அப்படி பிடிச்சி பாருடா தெய்வீக காதலை அப்படின்ட்டு நக்கல் பண்ணுறான் லூசிஃபர். லூனாவை பார்க்கலாம் எவ்வளோ நேரம் இதை இப்படி பிடிச்சிட்டு இருக்கான்னு அப்படின்ட்டு இருக்க. ஆனால் அந்த தாலியை தான் பிடிச்சிருக்காளே தவிர இவா தன்னோட மூச்சு நிற்கிற வரைக்கும் அதை இறுக்கமாக பிடிச்சிருக்காளே தவிர விடவே இல்லை. கலட்ட முடியாமல் கழுத்தோடு சேர்ந்து தாலியோடு இறுகி அப்படியே அவள் மூச்சு நின்று போகுது. அவள் தலை அப்படியே தொங்க. லூசிஃபரோ செத்துட்டாடி அப்படின்னு சொல்கிறான். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே அசால்ட்டாக சாகட்டும் அப்படின்னு அப்படியே இவ்வளோ டொம்முன்னு கீழே தள்ளி விட்டுறாங்க. இவ அப்படியே கீழே கிடக்குறா. அப்படியே 2 பேரும் கொடூரமாக அவளை பார்த்துட்டு இவ செத்துட்டான்னு தெரியணும், ஆனால் எப்படி செத்தான்னு தெரியக்கூடாது. இவ சாவு மர்மமாக இருக்கணும். சொத்துக்காக அவன் தான் இவளை கொன்னான்னு அவனுக்கு மற்றவங்களுக்கு தெரியணும். சரியா? அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு லூனா கேட்க, பணத்தை வச்சு என்ன அடுத்தது என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். அவனுக்கு கால் பண்ணி இங்கே வர வச்சுட்டு நம்ம தடையுமே தெரியாமல் எப்படி வந்தோமோ அதே மாதிரி கிளம்பிடணும். சொத்தெல்லாம் அப்போ தான் நம்மக்கிட்ட வரும். அப்போ தான் மறுபடியும் அங்கே இவளை தேடி வரமாட்டான், சொத்தை கேட்டு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு இதுங்க 2 சொல்லிகிட்டு இருக்குதுங்க. ஸோ அடுத்த நிமிஷம் சரி இவளோட ஃபோன் எங்கே, அதை எடுத்து அவனுக்கு காலை போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கால் பண்ணுதுங்க. இங்கே ஜங்குக்கோ சொல்லடி அப்படின்ட்டு உரிமையோட மனைவி ஆகிட்டா அப்படிங்கிற உரிமையில் ஃபர்ஸ்ட் டைம் அவளை அப்படியே டீ போட்டு கூப்பிட்றான். ஆஹா என்ன ஒரு காதல் அப்படின்னு இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்க. இவங்களோட வாய்ஸை கேட்டு ஜங்குக்கு இங்கே ஆடி போகிறான். ஈவா ஈவா அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்க. இங்கே நம்ம ஆளு தயங்கோ அப்படியே காதல் கடலில் தத்தளிச்சிட்டு இருக்காரு. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு நீங்கள் வெளியில் போனது கூட தெரியாமல் பயபில் கனவு உலகத்தில் அவங்க கூட டூயட் பாடிட்டு அப்படியே லாண்டுட்டு இருக்க. அங்கே வந்து பேரரோ சார் வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் சுயனா நினைக்க வரான். எங்கே இருந்தவங்க அப்படின்னு கேட்குறான். அவங்களாம் எப்போயும் முடிஞ்சு போயிட்டாங்க சார், உங்களுக்கு எதாவது வேணுமா? நோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எழுந்து பில்லை பே பண்ணிட்டு வெளியில் வர. கரெக்டாக அப்போ தான் நீங்கள் வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ 3 பேர் பேசிகிட்டே சிரிச்சுட்டே பொறுமையாக நடந்து வந்தனால இப்போ தான் வந்திருக்கீங்க. அவன் குடுகுடுன்னு ஓடி வந்திருப்பான், பின்னாடியே வந்துடுறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்க்க அங்கே வந்துட்டு நம்ம ஆரியனும் மியாவும் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பி போக, நீங்களும் உங்கள் காரை வந்துட்டு டிரைவரை எடுக்க சொல்லான்ட்டு ஃபோன் எடுக்கும்போது அப்போ பின்னாடியிலேருந்து ஹீரா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவனும் கூப்பிட்டுட்டு ஒளிஞ்சிக்கிறான். என்ன யாரையும் காணோம் அப்படின்ட்டு மறுபடியும் அங்கே நின்று ஹீரா அப்படின்னு மனசுக்குள்ளே கூப்பிட்டு பார்க்குறான். அப்பயும் நீங்கள் திரும்புறீங்க, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாடுறா வேவ்லன்த்தை. நான் மனசுக்குள்ளே கூப்பிட்டா கூட அவளுக்கு கேட்குதுடா அப்படின்ட்டு அவனுக்கும் குதூகலம். அப்போ நம்ம லவ் சொன்னால் ஒத்துக்குவா அப்படி இப்படின்னு இவனாக கணக்கு போட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் பக்கம் அப்படியே திரும்புகிறான். அவங்கக்கிட்ட லவ் சொல்லலான்னு ஆசையோட அப்படியே திரும்ப இங்கே நீங்களோ அதுக்குள்ளே வந்துட்டு டிரைவர்கிட்ட வண்டியை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க, அவரும் இருங்க அப்படின்னு பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு ஓரமாக தான் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு ஓரத்தில் வெளியில் வந்து பேசிகிட்டு அப்படியே வெளியே வந்தனால நின்றுட்டுருக்கீங்க. கார் வரதுக்குள்ளே அதுக்குள்ளே உங்கள் அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி அதான் முடிஞ்சுமா வந்துடுறேன் அப்படின்னு. ஏன்னா வீட்டில் பார்ட்டிக்கு ரெடி பண்ணுவோம். இங்கே வந்துட்டு ஆரியன் ரேயானோட இருந்துட்டு ஆரியன் மியாவோட நீங்கள் ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்போ வீட்டுக்கும் போகணும், அதை பற்றி பேசிட்டு அப்படி இருக்க நீங்கள் அவங்க பின்னாடி வந்தால் லாரியை கவனிக்கலை. ஸோ ஒரு கண்டெய்னர் லாரி உங்கள் மேலே இடிக்க வர இங்கே அப்படியே வந்துட்டு தேங்கோ உங்களை நோக்கி வரவன் அதை கவனிச்சிடறான். அவனும் ஹீரான்னு கற்று நீங்கள் ஃபோன் பேசுகிற வந்து இந்த டைமில் உங்கள் காதலே விடுகலை. ஏன்னா வண்டியோட ஹாரன் சவுண்டில் இது மறந்துடுது. ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள் என்ன அப்படின்னு சடனாக திரும்புறதுக்குள்ளே உங்களை நோக்கி கிட்ட வர, அதனால் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உங்களை அடுத்த நிமிஷம் பாஞ்சு
இன்னொரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அந்த லாரிக்குள்ளே நம்ம தாங்க விழுந்துடுறான். ஸோ உங்களை இந்த பக்கம் தள்ளினதில் நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கல்லில் மண்டை அடித்து அப்படியே அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவனும் வந்துட்டு லாரியிலையா அடித்த வேகத்தில் தூக்கி வீசப்பட்டு அப்படியே போய் ஒரு எதிர்த்தாமரை இருக்க போஸ்ட்டில் இடித்து கீழே விழுகிறான். அப்படியே மூஞ்செல்லாம் ப்ளட்டு. அவன் யார் என்ன எதுவும் தெரில, ஆனால் உங்களுக்காக அடிபட்டிருக்கான். உங்களுக்கு இப்போது உங்கள் தலையிலேருந்து ப்ளட் வடிகிறத விட அவனை அந்த குளத்தில் பார்த்ததும் அவ்வளோதான் அப்படியே பதறிடுறீங்க, அப்படியே மயங்கிடுறீங்க. ஸோ இந்த பெரிய ஆக்சிடெண்ட் தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ எல்லோரும் ஓடி வந்து 2 பேருக்கு அடிபட்டுருக்கனால ஆம்புலன்ஸ் வரப்படுது. ஸோ 2 பேர்த்தையுமே வந்துட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடறாங்க. ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து வந்த இதில் ஃபஸ்ட்டு தாங்க கூட்டிகிட்டு போனனால அடுத்ததாக உங்களுக்கு ஒரு இது ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். அது 2 வேறு அட்டன் டயத்தில் ஃபோன் பண்ணனாருன்னு 2 ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். அது வேறுங்கனால வேறு ஹாஸ்பிட்டல் போயிடுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கண்ணை முழிச்சதுமே உங்களுக்கு தலைவலியை விட உங்கள் கண்ணு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆனவன் மனசு தான் அவனை தான் ஞாபகம் வருது. ஆனால் முகம்லாம் உங்களுக்கு தெரியல. ஆனால் யாரோ ஒருத்தன் என்னை காப்பாற்ற போய் அவன் உயிரை விட்டுட்டானேன்னு அவன் செத்துட்டான்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள். ஸோ கதறி துடிக்கிறீங்க, யாருன்னே தெரியல. இருந்தாலும் என்னை காப்பாற்ற போய் தான் அப்படின்ட்டு உங்கள் கையை அவன் பிடிச்சி இழுத்த அந்த நினப்பு, அவன் உங்கள் கையை பிடிச்ச அந்த உணர்வு, அது என்னமோ சொல்ல முடியல. உங்களுக்கு ஏதோ பண்ண அப்படியே கத்துன்னு கதறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அவனை பார்க்கணும், இப்பயே பார்க்கணும், அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு துடிக்குது. ஆனால் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாத நிலமையில கதறிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம தாங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்தம் தான். அப்படியே அவனோட விசிட்டிங் கார்டு அதெல்லாம் வச்சு தான் அவன் யார் என்னன்னு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கும் கால் பண்ணி சொல்ல பதறி அடிச்சுக்கிட்டு அப்பா அம்மா எல்லாம் ஓடி வராங்க. அவங்களுக்கும் இவன் ஏன் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தான், அதுவே பெரிய அதிர்ச்சி. ஏன் வந்தான், எதுக்கு வந்தான்னு தெரியல. அதெல்லாம் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குறானான்னு மொத்த குடும்பமும் வந்து அப்படியே வந்துட்டு ஐசியூ முன்னாடி நிற்கிது. இவன் உள்ளுக்குள்ளே உயிருக்கு போராடிட்டு இருக்கான். தலையில் பலமான அடி. ஸோ உடம்பு ஃபுல்லாக ரத்தம், அதுவும் தலையிலலாம் வந்துட்டு பயங்கர காயம். உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெளியில் இருக்க மொத்த குடும்பமும் அவன் உயிருக்கு தப்புவானாங்கிற இதில் பதட்டத்துலேயும் பயத்துலேயும் அவங்க அம்மானா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. தன் பையன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தானே தெரியல. அதுவும் அவனுக்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் கோரமாக நடந்திருக்கு, என்ன நிலமையில பையன் இருக்கான்னு தெரியாமல் அப்படியே அந்த மனுஷியோ அப்படியே வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வைக்கிறதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ்லாம் போகிறாங்க வராங்க, திடீர்னு ஏதோ சர்ஜரிங்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை. 2 நாளைக்கு அப்புறம் ஒரு டாக்டரை இதுக்கு மேலே முடியாதுன்னு தயாங்கப்போ, சார் நீங்களும் ஒருத்தராக போகிறீங்க வரீங்க, யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் பையனுக்கு என்னதான் ஆச்சு, என் பையனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கார். தகப்பனா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ துடிக்கும். தான் பொண்டாட்டி வேற 2 நாளாக சாப்பிடாம அதே இடத்துல அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் எல்லாம் நினைக்கும் போது அவருக்கு பதறுது. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த மனுஷனும் வந்து அப்படியே பிடிச்சிட்டு கதற, என்ன இருந்தாலும் ஒத்த பையன் இல்லையா, பாசம் இருக்காதா என்ன, கோவம் 1000 இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துலையா. ஸோ அவரும் வந்துட்டு அப்படி கதறிட்டு இருக்கா. டாக்டராலையும் அதை புரிஞ்சுக்க முடியுது. உலகத்திலேயே வந்துட்டு எதோ வலி சொல்கிறாங்க. பட் சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. பெற்றவங்கள பறி கொடுத்தா கூட கொஞ்சம் வயசாகிடுச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பெற்ற குழந்தைய பலி கொடுத்தா அது ரொம்ப வலிக்கும், ரொம்ப வலிக்கும். இந்த குழந்தைக்கு அடிபட்டால் கூட தாங்கிக்க முடியாது. ஸோ வந்துட்டு பொதுவாகவே பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள அடிச்சிடுவோம் கோவத்தில். அப்புறமா வந்துட்டு அவங்க மூஞ்சி பார்க்கும்போது, அதுவும் அந்த குழந்தைங்க அடித்தாலும் அப்படியே சுற்றி அம்மா வரும்போதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இவங்களையும் அடித்தவங்க கில்ட்டு ஃபீல் ஆகும். ஸோ தகப்பன் இல்லையா, வலிக்கும்ல. அந்த மனுஷனும் அப்படியே வந்து கேட்க, டாக்டருக்கும் அவரை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. வரும் 2 நாளாக இப்படியே தானே கேட்டுட்ருக்காரு வர போகிற டாக்டர் எல்லார்கிட்டையும். ஸோ அவங்களும், சார் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். 2 நாளாக எந்த ஒரு இதுவும் இல்லை, உயிர் மட்டும் இருக்குது, மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம், காட் இஸ் கிரேட், ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அங்கேருந்து நகர, இங்கே ஜங்குக்கோ கால் வந்ததும் அட்டன் பண்ணியிருப்பான். அவனும் பொண்டாட்டி நினச்சி சொல்லடி அப்படின்னு சொல்லி உரிமையோடு அவன் பேச, இந்த பக்கத்தில் அப்படின்னு சிரிக்கிற சவுண்ட் கேட்டு, ஏய் யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்த, டேய் நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நீ இப்போ இங்கே வரக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிறான். எது நான் வரக்கூடாதா, யாரா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு பார்சல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஆபத்து அப்படின்ட்டு ஈவாவை காப்பாற்றணுன்னு ஹோட்டல் நோக்கி தான் ஓடி வந்துட்டுருக்கான். நீ மட்டும் இப்போ இவ்வளோ தேடி வந்த, இன்றைக்கி கட்டின பொண்டாட்டியை நினச்சி வந்தீங்கன்னா அப்புறம் உன் கூட பிறந்த உன் உடன் பிறப்பு அவள் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு மிரட்டுறாங்க. எது அப்படின்னு நீங்கன்னு சொன்னது ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான் ஜங்குக். அது
இதே மாதிரி ஒழுங்காக திரும்பி ஓடி போயிரு, நீ இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்ட்டு எங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடச்சி ஜங்குக் தங்களை கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிறதுக்காகவே அவனை இந்த பக்கம் வரவிடாமல் அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே போலீஸில் இவன் தான் கொலை பண்ணாங்கிற மாதிரி ஜோடிக்கிறதுக்காக தான் அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஜங்குக்கு மனசே கேட்கல. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிருக்காது, என்னடா மிரட்டி பார்க்குறியா, நீ இப்போ என் பொண்டாட்டி எதாவது பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு தங்கச்சிக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அப்படியே வந்துட்டு அவன் இப்போ என்னை நம்பி வந்தவ இவா, அவளை விட்டுறக்கூடாது, அவளுக்கு தான் பாதுகாப்பு தேவை அப்படின்னு கடகனோட. ஓ நம்பிக்கை இல்லையா, அப்போ தங்கச்சி தேவையில்லை, தங்கச்சியை நான் ஆள் வச்சு தூக்க சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, திங்க் இந்நேரம் தங்கச்சி ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இருப்பா, வேணா கால் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணேன். நான் எப்படியும் இங்கே ஜங்குக் வரவே கூடாதுங்கிறதுல தான் அவன் சொல்கிறான். இருந்தாலும் ஜங்குக் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு உங்கள் மேலே எவ்வளோ உயிர், எந்த அளவுக்கு ஈவாவை பிடிக்குமோ அதை தாண்டி உங்களை பிடிக்கும் இல்லையா. ஈவா இப்போ வந்து இருந்தாலும் அவளை உயிரை காப்பாற்றணுங்கிறது இருக்குது. அதே சமயம் அதுக்காக வந்து தங்கச்சி உங்களை விட்டுருவானா. ஸோ உங்களுக்கும் அப்படியே கால் பண்ணுறான், கால் பண்ணிக்கிட்டே தான் ஓடி வரான் வாங்குன்னு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கும் கால் போகுது. எடுத்தது என்னமோ இதுதான், ஏன்னா ரிசப்ஷனில் தான் இருக்குது ஃபோனு. ஸோ வந்துட்டு அவங்க தான் எடுக்கிறாங்க. எடுத்து அங்கே உள்ள நர்ஸ்கிட்ட உள்ள ஒரு பொண்ணு அட்மிட் ஆகிருக்குல்ல அவங்களோட ஃபோன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க இப்போ தான் வந்துட்டு அதை பார்க்குறாங்க நர்ஸும். ஆமாம்ல அப்படின்ட்டு எல்லாம் உள்ளே கொண்டு போகிற எமர்ஜென்சியில் அப்படியே பேக்கை வச்சுட்டே போயிருப்பாங்க. இதை ரிசப்ஷனிஸ்ட் தான் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்க அந்த ஃபோனையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. அடிச்சுட்டே இருக்கனால ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க அந்த டைம். ஸோ அவங்க தான் அட்டன் பண்ணி சார் ஹலோ அப்படின்றதுமே ஹலோ ஹீரா அப்படிங்க சார் நான் நர்ஸ் பேசுகிறேன். நர்ஸா, என் தங்கச்சி, ஓ உங்கள் சிஸ்டர் அவங்க, சாரி சார் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்குள்ளே சின்ன ஆக்சிடெண்ட்னு சொன்னதுமே ஜங்குக்கு எதை அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியோ சின்ன ஆக்சிடெண்ட் தானே, தங்கச்சி இப்போ சேஃபாக ஹாஸ்பிட்டல் இருக்கான்ட்டு அடுத்து தான் அவன் கால் பண்ணி தருமோ டேங்க்கு தான். அதுவோ கால் போகுது எடுக்கல, அவனே அங்கே சீரியஸாக கிடக்குறான், இங்கே அந்த ஃபோன் எடுக்குது. இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாதுன்ட்டு தங்கச்சி தான் ஹாஸ்பிட்டலில் சேஃபாக இருக்காளே, இப்போ காப்பாற்ற வேண்டியது ஈவாவை தானே, அவனோ ஹோட்டலுக்கு தான் ஓடி வரான். ஸோ ஹோட்டலுக்குள்ளே நம்மால் ஓடி வர்றதுக்கும் அப்போ அப்படியே ஈவாவோட டெட் பாடியை போலீஸ் எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஜங்குக்கு உடஞ்சி போயிடுறான். அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அவனுக்கு போலீஸ் வந்து சார் நீங்கள் தான் இவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு எப்படி கேட்டிருக்கேன்னா அவன் தான் வந்து கிட்ட வந்து அவளை அப்படியே பார்த்துட்டே நிற்பான். அதனால் வந்து ஒரு வேளை புருஷனாக இருப்பானோன்ட்டு அவங்களும் கேட்க அவனுமே எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் ஈவா அப்படின்ட்டு அவளை அப்படியே அதை மட்டும் திரும்ப சைமன்டைஸாக கூப்பிட்டுட்டே இருக்க அவங்களுக்கும் புரியுது அவன் எந்த மாதிரி வந்துட்டு ஒரு மனநிலையில் இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ சரி இந்த கேஸை பற்றி பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி அவனையும் சேர்த்து ஜீப்பில் ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்புறாங்க. அவனுக்கோ அப்படியே அவளை அந்த உயிர் இல்லாத உடம்பை பார்த்து தான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே அவனுக்கு என்னென்னமோ பண்ணுது. என்னடி பொசுக்கு என்னை விட்டு போயிட்ட அப்படின்ட்டு இருக்கு அவனுக்கு. கடைசியாக போகும்போது ஃபோர்கேட்டில் ஒய்ஃபான்னு நினச்சி தானே உரிமையோட கிஸ் பண்ணியிருப்பான். இது நாள் வரைக்கும் அவளை தொட்டு தீண்டக்கூடாதுன்னு தனியாக இருந்தவன். லவ் அப்படின்லாம் அவனுக்கு எதுவும் கிடையாது, கருணைங்கிறதும் கிடையாது. இப்போ தான் லைட்டாக ஏதோ ஒரு உரிமை வந்துருந்துச்சு. சரி இவ தான் என் பொண்டாட்டின்னு மனசை ஏற்றிக்கிட்டு அவளோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அவளோட கனவுகள் ஆசையெல்லாம் கேட்கும் போது அவனுக்குமே அவன் மேலே ஒரு விருப்பம் தானாக வந்திருக்கும். ஏன்னா இவா அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாள், எப்படிலாம் அவனோட வாழணும், எப்படி குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பிளா பிளா பிளான்னு பேசியிருப்பா. அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு நாள் கூட நம்மளோட கல்யாண வாழ்க்கை நிலைக்கலையேடின்னு அவனுக்கு அவ்வளோ வேதனை. உன்னோட வாழை எனக்கு தாண்டி கொடுத்து வைக்கலை அப்படின்ட்டு கதறான். ஒருத்தி நம்மளை இந்த அளவுக்கு காதலிப்பாளான்னு அவளை பார்த்து தான் கற்றுக்கிட்டான். ஸோ இனி என்னை இந்த மாதிரி லவ் டார்ச்சர் பண்ண யாரடி இருக்கா, வார்த்தைக்கு வார்த்தை அனாதைன்னு சொல்லி இப்போ என்ன அனாதையா இப்படி தவிக்க விட்டு போயிட்டேடி ஈவா, ஏண்டி என்னை விட்டு போனேன்னு கதறிக்கிட்டு இருக்கான் ஜங்குக். அவனால் ஏற்றுக்கவே முடியல. தன்னை சுற்றி வந்து படாப்படுத்தி லவ் டார்ச்சர் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து கல்யாணமும் பண்ணிவிட்டு இப்படி ஒரே நாளில் என்னை விட்டு போயிட்டேடின்னு அவனால் அந்த நினைவை வந்து அவனை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளை பார்க்க அவனுக்கு அப்படி வருது. ஏன்னா நெத்தியில் இன்னும் குங்குமம் கூட கலையலை. காலையில் வச்ச குங்குமம் கல்யாணத்தப்போ. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷாவது பண்ணலாம்ல அப்படின்னு ஈவினிங் கேட்டது கூட நீங்கள் மறுபடியும் குங்குமம் வாங்கிட்டு வாங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணால் அது களைஞ்சிரும், மறுபடியும் அப்போ நீங்கள் வச்சு விடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் இதாக இருந்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வந்துட்டு அந்த குங்குமத்தை கூட களைஞ்சிடக்கூடாதுன்னு அப்படி வந்து பண்ணியிருப்பா. ஜங்குக்கு அதுனா இவளோட காதல் எந்த அளவுக்கு ஆழமானது அப்படின்னு அவனுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கும். தன்னை எந்த அளவுக்கு ஒருத்தி நேசிக்கிறா, அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறா. தனக்காக இப்படி ஒருத்தி உருகுறாளேங்கும் போது அவன் மனசு மட்டும் உருகாமல் இருக்குமா? அவ்வளோ கொல்லையாக ஆசை வச்சுருந்தவ இப்படி போகும்போது எப்படி வலிக்கும்.
வரைக்கும் ஐயோ அப்படின்னு அவனுக்கு காலையில் அவங்க எப்படி கல்யாண கோலத்தில் இருந்தாங்களோ அப்படியே தான் இருந்திருப்பா ஈவினிங் வரைக்கும். இல்லை நான் நைட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எனக்கு என்னமோ இந்த சாரீலாம் பிடிச்சிருக்கு. அவள் வெளிநாட்டு பொண்ணு, ஸோ இங்கே வந்து தான் சாரீலாம் அந்த கல்யாணத்துக்குன்னு எடுத்தது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பானுங்க 2 பேரும் சேர்ந்து தான். ஆனாலும் அவளுக்கு அது என்னமோ ஸ்பெஷல் தான். சிம்பிளாக நடந்தாலும் இது ஏன் கல்யாண புடவை ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக நீ வாங்கி கொடுத்ததுன்னு ஆசையோடு வச்சுட்டு இருந்திருப்பா. அந்த கழட்ட கூட மனசு இல்லாமல் தான் இப்போ அதே குளத்தோடைய செத்து போய் கிடக்கிறத பார்க்க நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்னமோ தெரியல, காதலே இல்லாட்டியும் பொண்டாட்டிங்கிற உரிமை இருக்குல்ல, வலிக்கும்ல. உனக்கும் இதயத்தை யாரோ கத்தியால் அறுக்கிற மாதிரி வேதனை. அப்படியே ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு ஒன்றும் புரியல. அவன் அப்படியே அவள் செத்ததில் அவனுமே ஒரு குழஞ்சு போய் தான் இருக்கான். ஜீப்பில் வெறிச்சு பார்த்துட்டு அழுதுட்டு வந்தவன் ஆம்புலன்ஸை விட்டு அவளோட உடம்பை இறக்கும் போது இங்கேருந்து அப்படியே ஜங்குக்கு இறங்கி அப்படியே ஓடுறான். அப்படியே ஸ்ட்ரக்சரில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை எடுத்துகிட்டு போக கதறிக்கிட்டு ஓடுறான், வெடித்து அலறான், வாய் விட்டு கதறான். அப்படியே அவளோட 2 கையும் பிடிச்சிட்டு ஏண்டி காதல்லாம் என்னென்னு தெரியாது உனக்கு, காதலை கொடுத்து இப்படி பாதியிலே பிடுங்கிட்டு போகிற, ஏண்டி என்னை விட்டு போனேன், ஐயோ இவா அப்படின்ட்டு கதறான். இப்போது அவனுக்கு அவளோட வாழணும்னு தோணுது, ஆனால் வாழத்தான் அவள் இல்லை. ஸோ கதறுன்னு கதறான். அவள் தலையிலலாம் ரத்தம். அந்த இடத்துல கூட அவன் அருகரு பார்க்காம அப்படியே கிஸ் பண்ணுறான். அது அவனுக்கு மட்டும்தானே தெரியும். அவளோட முதலும் கடைசியும் அந்த முத்தம் மட்டும்தானே அவங்களுக்குள்ள. அப்படி அவன் மேலே விழுந்து அழுறதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்குது. ஆனால் ஜங்குக்கோ இதுக்கப்புறம் அவளை பார்க்கவே மாட்டோமே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுல, இவளோட என் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சு, இனி எனக்கு காதல் கல்யாணம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினச்ச. அந்த நேரத்தில் கதறு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தான் கொல்லிலாம் வைக்கிறான். அவளுக்கு எல்லாம் இறுதி சடங்கு எல்லாம் பண்ணுறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஈவாங்கிற ஒருத்தி போயிட்டா, காத்தோட கலந்துட்டா, இனி தனக்கு இல்லை எந்த ஒரு இதுவும் அப்படிங்கிறத உறுதியாக இது பண்ணுறான். போலீஸுமே வந்துட்டு விசாரிக்கிறாங்க. பட் அந்த டைமில் வந்து அவனுக்கு கை கொடுக்குற மாதிரி அங்கே இவன் வந்து வெளியில் போயிட்டான்ல, ஸோ அவன் ஹோட்டல்லே இல்லை, வெளியில் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஓடி வந்தான். அதுவும் போலீஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவனே வந்திருப்பான். ஸோ வந்துட்டு இடையில கொலை பண்ணிட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி யூகம் இருந்தாலும் அவன் போன டைமிங் வந்த டைமிங்னு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு இருக்கிற எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சதில் அவன் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது தெரியுது. ஆனால் இந்த கொலை எப்படி நடந்திருக்கு, யார் பண்ணால், அதுதான் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே ஜங்குக்குக்கோ இதை கேட்க அவனால் முடியல. தான் ரிலீஸ் ஆனதை விட அந்த கொலைகாரங்க யார் இப்படி பண்ணால், என் ஈவாவை இப்படி பண்ணவங்கள நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இதுக்கு மேலே அவனுங்களாம் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறான். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மைண்டில் தாங்குற ஒருத்தனே வந்துட்டு இப்போ ஞாபகத்தில் இல்லை, அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ஏன் பொண்டாட்டி செத்து போயிருக்கா, என்னோட பிரச்சனை. ஸோ என்ன இருந்தாலும் தாங்க வந்து கூட பார்த்த அண்ணா இல்லைல்ல ஈவாவுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அவன் பெருசாக அவனை இன்வால்வ் பண்ணிக்கல. தான் இவன் புருஷன் என்ன நம்பி இங்கே வந்தா, இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவள் சாவுக்கு யார் காரணமோ அவங்களால சும்மா விட மாட்டேன்னு அப்படியே ஜங்குக்கு அப்போ மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். ஸோ அவனும் எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட கல்யாண சர்டிஃபிகேட் எல்லாம் கிடைக்கிது. 1 வீக் யார் கல்லையும் படாமல் அங்கேயே தான் இருக்கான். இவன் கூட வீட்டுக்கே போகலை. ஸோ வந்துட்டு இந்த ஈவாவோட நினப்பில் உங்களை கூட அவன் நினைக்கல, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் எதை பற்றியும் சரிக்கல. அப்புறம் எங்கே அவன் தயாங்க பற்றி யோசிக்கிறது. அவனுக்கும் மைண்டு ஃபுல்லாக இப்போ ஈவாவோட சாவுக்கு யார் காரணம், என் கூட வாழணும்னு துடிச்ச அந்த பொண்ணை கொன்னவங்க யார், அதை கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் அறுக்காமல் விடக்கூடாதுங்கிறது மாதிரி மைண்ட் செட்டு. ஸோ சர்டிஃபிகேட்டை வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தே வந்துட்டு ஒரு வாரம் அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்குகிறான். அதையை கொண்டுட்டு அங்கே போய் அந்த வக்கீலை மறுபடியும் பார்த்து அவர்கிட்ட பேசி அந்த சொத்து பூரா இவன் பேருக்கு மாறுது. ஸோ அந்த சொத்தில் என்ன பண்ணான்னா ஃபுல்லாக வந்து ட்ரஸ்ட்டுக்கு எழுதிட்டு அந்த வீட்டை மட்டும் அவளோட ஞாபகமாக வந்துட்டு நினைவிடமாக விட்டுட்டு இல்லை ஒரு பாதியை வந்துட்டு லைப்ரரியாக மாற்றி வச்சுட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ மாற்றங்கள் அனாதாசமாக அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவன் இயல்புக்கே திரும்புகிறான். அதுக்கப்புறமும் வந்துட்டு அவனுக்கு ஈவாவை கொன்னது யார் என்ன கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் போட்டு பொழக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வாண்டடாக வந்து மாட்டினது அவனோட சித்தப்பா. அவளுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ஓ சொத்துக்காக இந்த ஆள் தானே வந்துட்டு அவள் பின்னாடி இதெல்லாம் பண்ணான், அவனால் தானே இவ்வளோ பிரச்சனையும், அப்போது இதுக்கெல்லாம் காரணம் இவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஸ்கெட்சு போட்டு அந்த ஆளையும் தூக்குனதுக்கப்புறம் அந்த ஆளே வந்துட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. ஸோ அவருக்கோ தான் செத்தாலும் பசங்க எதுக்கும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேலே எல்லா தவறையும் சொல்லி தான் பண்ணதாக்க ஒத்துக்க அவனுக்கும் பசங்க இருக்காங்க அதெல்லாம் தெரியாதுல்ல ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்துட்டு இவர் தான் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்துட்டு கருணை கொடூரமாக எந்த அளவுக்கு வந்துட்டு அவனை சித்திரவதை பண்ண முடியும் ஈவாவை எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அதை விட மோசமாக சும்மா வச்சு செய்கிறான். அந்த அளவுக்கு என்னோட மரணத்தை கூட அந்த ஆளை கெஞ்சுற அளவுக்கு அவரை வச்சு படுத்தி தான் அவருக்கு சாவை கொடுக்குறான். சாவை அவரை கேட்டு வாங்குற அளவுக்கு படுத்தி எடுத்து தான் சாகடிக்கிறான். கொடூரமாக கொல்லுறான்.
கொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கே ரியலைஸ் ஆகுது நம்ம மிருகத்தனமாக நடந்திருக்கோம் அப்படின்னு. ஒரு மிருகத்தை வதைக்க மிருகமாக மாறுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தனக்கு தானே ஆறுதலும் சொல்லிக்கிறான். சொந்த அப்பா செத்து போயிட்டாரு அப்படிங்கிற கவலையெல்லாம் பசங்களுக்கு இல்லை, நல்லவங்களா இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் படுவாங்க. இதுங்களே மிருகத்துக்கு பிறந்த மிருகம், ஆனால் அந்த மிருகம் கூட தான் குழந்தைங்களையாச்சும் காப்பாற்றுவோன்னு அது போய் சேர்ந்துருச்சு. பட் இது ரெண்டும் அதுக்கு மேலே ராட்சச மிருகமாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு அப்பனை பற்றி கொஞ்சமும் கவலைப்படல, செத்துட்டாங்கனால எங்கே அடுத்து நம்ம பக்கம் வந்துடுவானோன்ட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஆள் லூனாவும் வந்துட்டு ஒரு பக்கம் நான் படிக்க போகிறேன்னு வெளிநாட்டுக்கு மறுபடியும் அங்கேருந்து வேறு பக்கம் ஓடிடுறா. இவனும் வந்து அப்பனோட சொத்தெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே தலைமறைவாகிறான். லூசிஃபர் ஒன்றும் தெரியாத ஆள் கிடையாது, ஜங்குக்கோட தாங்கோட கூட படித்தவன் தான், அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு இதனால தான் எல்லா விஷயத்தையும் கூட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பான். ஸோ அப்படியே தலைமறைவாகிறான். இங்கே ஜங்குக்கு படிக்கவே முடியல, அதுக்கு மேலே அவனும் வந்துட்டு எக்ஸாம்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுகிறான். அவ்வளோதான், அதுக்கு மேலே அங்கே இருக்கவே மாட்டேன்ட்டு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அவள் காலேஜில் அவளோட ஞாபகங்கள் இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாதுல்ல. எங்கே பார்த்தாலும் ஜங்குக் 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 அப்படின்னு பின்னாடியே சுற்றினவ இன்றைக்கி அவள் இல்லை, அவளை லவ்வராக தாண்டி மனைவி ஆக்கி இப்படி கூட வாழ முடியாமல் பாதியில் போயிட்டாளேன்னு மனசு ஃபுல்லாக வேதனை. அதோட அப்படியே ஊருக்கு வரான். சரி, குடும்பத்தோடு இருந்தால் அப்பயாச்சும் நம்ம மனநிலை மாறும், அவங்களோட அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்ட்டு ஊருக்கு வந்தா இங்கே நீங்களோ அதுக்கு மேலே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க. அவனும் உங்ககிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கல, ஏதோ சோகத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது, நம்ம சோகம் அவளையும் தாக்கிருங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃப்ரீ ஆக்கணும். ஏன்னா தங்கச்சி கொண்டுனா துடிச்சு போகிற அண்ணன் தானே, தன்னோட சோகத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை கூப்பிட்டுட்டு வெளியில் சுற்றுறான். கொஞ்சம் கொஞ்சம் உங்களை இயல்பாக பேசி மாற்ற நினைக்கிறான். அப்போ தான் நீங்கள் அவனை கட்டி பிடிச்சி கதறி அலறிங்க. நாச்சுடா, யார் என்ன பண்ணா, என்ன இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லு அப்படின்னு. அவனும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, காலேஜில் யாராவது ஏதோ சொல்லியிருப்பாங்களோங்கிற மாதிரி அவனும் கேட்க, இப்போ தான் நீங்கள் அண்ணா அண்ணா அப்படின்ட்டு உங்கள் பர்த்டே அப்போ நடந்தது, அதில் ஒருத்தன் என்னை காப்பாற்றிட்டு அவன் இப்போ உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி அலறிங்க. இல்லைடா நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் நினைக்கிறோம், நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஈவாவோட நினப்பு தான் வருது. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும், எங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க எங்கள் கூட இருக்கக்கூடாது, முடிவு பண்ணிட்டியா கடவுளேன்னு. அப்போ தான் டக்குன்னு உனக்கு எப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு ஜங்குக்கோ டக்குன்னு ஞாபகம் அந்த மாதிரி கேட்க, அப்படியே வந்துட்டு நீங்களும் டேட்டை சொல்கிறீங்க, உங்கள் பர்த்டே அந்த டேட்டில் தான் அவன் கல்யாணமும் பண்ணியிருப்பான், அப்போ தானே எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அவனுக்கும் அப்போ தான் ஞாபகம் வருது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஈவா சொன்னது அவன் ஆளை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொன்னது அதுவும் நீங்கள் தானே தெரிஞ்சுக்கிட்ட ஜங்குக். உங்ககிட்ட அதுக்கப்புறமா அதை பற்றி பேசலான்னு தான் நினச்சிருப்பான், அதுக்குள்ளே தான் எதோ நடந்துருச்சு. அப்போது அந்த ஃபோன் கால் வந்தது உங்களுக்கு ஆபத்துன்னு. அப்போ ஆக்சிடெண்ட் பண்ண பார்த்தது அந்த கால் பண்ணவன் தான். அந்த ஆக்சிடெண்ட்டில் அப்போது இவளை பார்க்க போனது அங்கே தயாங், அப்போ இவளை காப்பாற்றுனதும் தயாங் தானா. அதனால தான் 2 மாதமாக அவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கானா. கண்டிப்பாக ஈவாவுக்கு இப்படி ஆனது தெரிஞ்சிருந்தா உண்மையிலே என்னை விட அவன் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான், ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பான். ஒருவேளை அதனால தான் என்னை காண்டாக்ட் பண்ணலையோன்னு கூட நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது இந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டினால தான் அவனால் வர முடியலோ, சொல்கிறத பார்த்தா பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சவன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் அவங்கள மனசை மட்டும் தேய்த்துற மாதிரி பேசிட்டு ஃபஸ்ட்டு அவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணுன்னு தான் தயாங்கை பற்றி வந்துட்டு வந்த நியூஸ்லாம் பார்க்குறான். அவன் வேறு பிஸ்னஸ் மேன் இல்லையா, அவனை பற்றி எப்படி தெரியாமல் அவங்க அப்பாவை பற்றி அவனை பற்றிலாம் நியூஸில் வந்திருக்கு. அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தவனுக்கோ பெரிய அதிர்ச்சி. எஸ், கரெக்டாக அந்த டேட்டில் ஆக்சிடெண்ட் ஆனப்போ காப்பாற்றினது எல்லாமே வந்துட்டு அவன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டீங்க, பட் ஜங்குக்கோ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அதெல்லாம் பார்த்து தேடி உடனே வந்துட்டு அவனை தயாங்க தான் தேடி போகிறான். இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் விசாரித்தா அவனுக்கோ இதுக்கு ஈவா இறந்ததை விட இது பெரிய இதாக இருக்குது. ஸோ இங்கே தயாங்க வந்துட்டு உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாத நிலமையில இன்னும் 2 மாதம் கோமாலே தான் இருக்கான் அவன். ஐயோ, உயிர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கோ ஈவா இழந்தது ஒரு பக்கம், ஃப்ரெண்டாக இல்லாட்டி கொஞ்ச நாளாவது இவன் கூட நல்லபடியாக தானே இருந்திருப்பான், ஏன் இப்படி அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுலேயும் அவன் உங்களை லவ் பண்ணதும் தெரியும். ஸோ லவ் பண்ணதை பற்றி பேசலான்னு நினைக்கும் போது இப்படி உங்கள் உயிரை காப்பாற்றிட்டு அவன் இப்படி கிடக்கிறான். பொழப்பானா என்னென்னு தெரில, ஆனால் அதையும் தாண்டி உங்ககிட்ட அவன் லவ் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்ல மனசு வரல. பிகாஸ் உங்களுக்காக இப்படி இருக்கான்ட்டு இவன் ஈவாவை நினச்சிட்டு வாழாமல் இருந்தால் அப்புறம் நீங்களும் இவனை நினச்சிட்டு வாழாமல் போயிட்டீங்கன்னா கடைசியில் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே. அட்லீஸ்ட் உங்களுக்காவது வந்துட்டு கல்யாணம் வாழ்க்கை குடும்பம்னு இருக்கணும். கண்டிப்பாக தாங்க எழுந்து வந்துடுவான். அது வரைக்கும் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் ஜங்குக் நினச்சிருப்பான். அதனால் அது மட்டும் இல்லை, நீங்கள் ஓயாமல் அதை நினச்சே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் இவர் தான் உன்னை காப்பாற்றினவர்னு ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவர் அப்படியே வந்துட்டு கட்டு போட்டு படுத்துருக்க காட்ட நீங்களோ ஜங்குக்கை முறைச்சிட்டு அப்படியே வெளியில் வேகமாக வர, என்னாச்சு பாப்பா நீ அழுதுகிட்டே இருந்த, இப்போ என்னடானா அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம வர. அண்ணன் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத, வாயில் வர மாதிரி ஏதாவது திட்டி விட்டுரு போகிறேன் எது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பார்க்க, பின்ன என்னை காப்பாற்றினவருக்கு கண்டிப்பாக இவ்வளோ ஏஜ் இருக்காது,
அவர் உன்ன மாதிரி தான் இருந்தார். உன்னை விட கொஞ்சம் ஹைட் இருக்கலாம் மேபி, எனக்கு இருட்டில் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ஆள் என்னை பிடிச்சி இழுத்த ஃபோர்ஸ், என் லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே அவர் கொடுத்த ஃபோர்ஸுக்கு என் வாட்சே பிஞ்சு போச்சு. ஏன் அவர் பிடிச்ச ஃபோர்ஸுக்கு அவரோட நகம் பட்டு எனக்கு பிளட்டே வந்துச்சு. அந்த மனுஷன் என்னை உயிரை காப்பாற்றணுன்னு அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக எடுத்திருக்காரு. யாராக இருந்தாலும் இழுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தன் என்னை பிடிச்சி இழுத்து தான் உயிரை கொடுக்க நினச்சா அவரை என்னால் அப்படி சாதாரணமாக கடந்து போக முடியலைன்னா ஏதோ இருக்குது. நான் கூட சுதாரித்து அந்த மனுஷனை இழுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. அதுக்குள்ளே நடந்துருச்சு. என் கண்ணு முன்னாடி அந்த லாரி அவரை அடித்து தூக்கி போட்டதை நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்று, அவர் படுத்த படுக்கையாக இருக்கணும், இல்லை சொல்ல முடியல. ஐயோ செத்து போயிட்டாரோ என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு திரும்ப கதறி அலறிங்க. ஜங்குக்கோ நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அவனால் உன்னை காப்பாற்றினவன் தான், உன்னை காதலிக்கிறான். நீ நினைக்கிறதெல்லாம் இது சரி தான், உனக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லணும்லாம் தோணுது. ஆனால் அவன் இருக்கிற நிலமையில அவனே எப்போ எந்திரிப்பான்னு தெரில. குற்ற உணர்ச்சியில் நீங்கள் இன்னும் வந்துட்டு கஷ்டப்படுவீங்களேன்னு தான். சரி எங்கேயாவது இருப்பாமா அந்த பையனை சீக்கிரமே கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு ஓரளவுக்கு உங்களை அப்படியே தேத்தி விடுறான். கண்டிப்பாக அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது, கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொன்னேன் அந்த கண்டுபிடிக்கலாங்கிற வார்த்தையிலேயே கண்டிப்பாக அவன் எங்கேயாவது இருப்பான், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், சீக்கிரம் நம்ம கண்ணில் பட்டா சரிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே உங்களோட படிப்பை தொடங்க. இங்கே கவலைக்கிடமாக இருக்கிறது என்னமோ தயாங் தான். அவனும் 6 மாதம் கோமா. அவனுக்கு வந்துட்டு எழுந்ததும் என்ன நடந்தது ஏது நடந்தது ஒன்றும் புரியல. உங்களை பார்க்கணுன்னு இருக்குது, அவளுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறதான் முதல் நினப்பாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது ஈவா. ஐயோ கல்யாணம் பண்ணி வச்சோம், அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவும் தெரியலையே, இந்த ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்கான், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில அப்படின்ட்டு அடுத்தடுத்து ஜங்குக்கும் ஈவாவுக்கும் கால் பண்ணேன். ஜங்குக்கும் வந்துட்டு தன்னோட நம்பர் எல்லாம் மாற்றிருப்பான், அதுவும் இங்கே தானே இருக்கான். ஸோ அவனால் காண்டாக்ட் பண்ண முடியல. ஈவா தான் இறந்தே போயிட்டால, அப்புறம் எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும்? ஸோ அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அவனும் வந்து இப்போ தான் எந்திரிச்சிருக்கான், வீட்டில் விடுவாங்களா? ஸோ வந்துட்டு ஒரு 4-5 மாதம் பக்கம் அவனை வீட்டிலே பெட் ரெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா கோமாலேருந்து எந்திரிச்சிருக்கான். அவனுக்கும் வந்துட்டு எதுவும் சொல்லிட்டு வெளியும் போக முடியல. அவனுக்குமே ஒரு மாதிரி கோமாலேருந்து எழுந்தனால கிருகிருப்பாகவே இருக்கும், அதிகமாக நடக்க முடியாது. 6 மாதம் பெட்டில் இருந்திருக்கால, ஒரு மாதிரியே இருந்தனால அவனால் வெளியே போக முடியாட்டி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த டைமில் தான் ஜிமின் கிட்டே சொல்லியிருப்பான். ஆக்சுவலி வந்து வெளிநாட்டுக்கு வந்து தனியாக தானே படிக்க போயிருப்பான். அதனால் ஜிமினுக்கு அங்கே நடந்த எந்த பிரச்சனையும் தெரியாது. ஆனால் தங்குக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரியும். ஆனால் அவனுக்கும் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரைக்கும் ஜிமினுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறவன் திடீர்னு பார்த்தா வந்துட்டு என்னடா இவனை எதிரின்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமினுக்கு. என்னமோ 2 பேத்துக்குள்ளே நடந்திருக்குன்னு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன உள்குத்து அப்படிங்கிறது ஜிமினுக்கு தெரியாது. ஜிமினுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜேகேயோட தங்கச்சி நீங்கள், அதனால் அவன் கஷ்டப்படுத்துகிறான். ஆனால் ஜேகேக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனை பற்றி எல்லா விவரமும் சொல்லி அவனை எங்கே இருக்கான் எது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பான். ஏன்னா கண்ணு முடிச்சு தான் உனக்கு வந்து ஜங்குக்கு பார்க்கணும், இவாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. ஸோ அந்த ஆர்வத்தில் கேட்க ஜிமினும் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டு அவர் இங்கே தான் இருக்கார், அவனும் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல இவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவனை வந்து பார்க்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு தயாங் வந்து ஒரு வழியாக ஜிமினை கூட்டிகிட்டு போய் ஜேகேவை தான் சந்திக்கிறான். ஜேகேவுக்குமே தயாங் அப்படி பார்த்தது ஒரு மாதிரி ஆனந்த அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவன் கோமால இருக்கதே சரியானதே தெரியாதுல்ல. தயாங் அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்க ஜிமினை வந்துட்டு இது ஜிமின் என்னோட மாமா பையன் அப்படின்ட்டு அப்புறம் தயாங்கை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் எங்கே அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறான். இங்கே ஜங்குக்கு தூக்கி வாரி போடுது. இத்தனை நாள் கோமாலேருந்து வந்திருக்கான், இப்போ இவளை பற்றி கேட்குறானே சொல்லலாமா வேணாமா, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஆனால் சொல்லாமல் இருக்க முடியாது, எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஸோ வந்துட்டு அப்படியே அவனும் அது அப்படின்னு தயங்குறான். என்னடா நீங்கள் இருக்க, ஈவா எங்கே வீட்டில் இருக்காளா? நான் பார்க்கணுண்டா அப்படி இப்படின்ட்டு லாஸ்ட்டாக அவளை பார்த்தது அதனால் யோசிச்சுட்டு அப்படியே அவன் சொல்லிவிட்டு அப்படியே அப்படின்னு அவன் தங்கச்சியும் பார்க்கணுன்னு சொல்ல வரான். அப்போ வந்து ஜங்குக்கோ ஈவா இறந்துட்டா அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். தேங்க தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி தள்ள ஜிமின் தான் அவனை பிடிச்சி அப்படியே நிப்பாட்டி என்ன நடக்குது இங்கே தண்ணி அப்படிங்கிறான். தண்ணி எடுக்க ஜிமின் வெளியே போக்க அப்படியே என்னோட சொன்ன அப்படின்னு அடுத்த நிமிஷம் ஜங்கு கூட ஷர்ட் பிடிச்சிட்டு நிற்கிறான். இங்கேருந்து ஓடி வந்த ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா திடீர்னு அடிச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஜிமினும் வந்து தண்ணி குடி அப்படின்ட்டு என்னடா நடந்துச்சு எப்படிடா அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு ஜங்குக்கு எதுவும் பண்ணியிருப்பான்னு தெரியல, ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும்ல. ஸோ கேட்க அவனும் தெரியல, தற்கொலை மாதிரி தெரியுது, வாய்ப்பே இல்லை, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல கொலையாக கூட இருக்கலாம், ஆனால் என்ன நடந்தது எனக்கே தெரியாது. நான் வெளியில் சாப்பாடு வாங்க போயிட்டு வந்து பார்க்கும்போது
இறந்து கிடந்தா அப்படின்னு ஜங்குக்கு வந்துட்டு மலுப்பலாவே பதில் சொல்ல தேங்க்கு டவுட் அதிகமாகுது. ஸோ அவனும் நோண்டி நோண்டி கேட்குறான். அவனுக்கு தலை சுத்தல் வர ஜிமினை பார்த்து ப்ளீஸ் இவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அனுப்பி வைக்க முடியாது. இவாக்கு என்னாச்சு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பாடாப்படுத்தினாலும் ஜங்குக்கோட மனசில் என்னென்னா ஏற்கனவே இவா இறந்துட்டா. இப்போ தங்கச்சியுமே பைத்தியம் முடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கா. இப்போ இவன் வேற ஆளுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது மேலும் மேலும் பிரச்சனை இதுக்கு. இவன் வேற 6 மாதம் கோமாவில் இருந்திருக்கான். இப்போ மட்டும் இது கொலையோ தற்கொலை ஏதோ இது கொலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை கொன்னது யார் என்னன்னு இவன் கிளம்புவான். அதனால பிரச்சனை. ஏன்னா இப்போ தான் ஜங்குக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஓடி போன அந்த அது கொன்னால அந்த ஆளுக்கு வந்து 2 பசங்க அவங்க இங்கே ஓடிட்டாங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் கொலவெறியோட தான் தேடிட்டு இருக்கான். ஸோ நம்மளே தேடி அவங்கள போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவனை இதில் இழுத்து விட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஏற்கனவே நிறையா பண்ணிட்டான். இதுக்கு மேலே வேணாம், அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. இவ்வளோ நாள் அவனா ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க அம்மா அப்படியே உட்காந்து இருந்ததும் அவங்க அப்பா கதறிக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துருப்பான் ஜங்குக். அவங்க கண்ணில் பல்லாட்டியும் அப்பப்போ போய் எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பான் தாங்க. ஸோ அதனால் அவனுக்கு மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. இவனை இதுக்குள்ளே இழுக்கக்கூடாது. அதனால் சொல்லவே இல்லை. சொன்னால் கண்டிப்பாக போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொல்லாம விட மாட்டான். அவன் கொண்டுட்டான் அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும்ல அந்த பயம் தான். ஏன்னா இப்போ அவங்க இருக்கிறது இப்போ தான் வந்து ஸ்டார்டிங். வேணாவது பிஸ்னஸ் மேனாக்கா அவன் இன்னும் வந்துட்டு ஆகலை. இப்போ தான் வந்து லைட்டாகவே காலடி எடுத்து வச்சுருக்கான். அதுக்குள்ளே வந்து அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறது ஜங்குக்கோட நிலம். அதனாலேயே எதுவும் ஆகிற வேணாங்கிறதுக்காக சொல்லாமல் விடுறான். பட் இவன் சொல்லாமல் விடுறது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பார்த்தீங்களா மக்களே. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு நினச்சது என்னமோ தேங்க் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நன்மையை நல்லது பண்ணணும் தான். பட் இங்கே நடந்ததோ வேறு. தேங் வந்து என்ன நினச்சிக்கிறான்னா இவன் எதையோ மறைக்கிறான், என்னமோ சம்திங் இருக்குது. பட் அவனால சந்தேகம் இல்லை. ஆனால் கொலைனா அந்த கொலையாளியை பற்றி எதுவுமே தெரியல, ஏன் எதுவுமே மறைக்கிறான் நம்மக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலே இருக்குது. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஈவா சேர்த்தது பெருசாக ஒன்றும் பாதிக்கலைங்கிற மாதிரியே சுத்தமும் அதை பார்க்க தாங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா தங்கச்சி மாதிரி ஒருத்தையை பார்த்துருப்பான். அவளுக்கு யாருமே இல்லை, கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் இன்றைக்கி அவள் செத்துட்டா. அதுக்கான காரணம் இவன் சொல்ல மாட்டேங்கிறான், யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். என்னமோ அவள் செத்ததுக்கு இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சுற்றுறான். அதனால் தாங்கிக்க முடியல தாங்கலை. ஸோ ரெக்கவர் ஆகுறான், மாங்குன்னு வேலை பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் தான் இவனும் ஒரு கம்பெனியை கொண்டு வரான். ஜங்குக்கு அளவுக்கு இவனும் கொண்டு வந்து நிப்பாட்டுறான். ஸோ 2 பேத்துக்குள்ளே தொழில் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கு என்னமோ காரணமே இல்லாமல் வெறுக்கிறான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு வெறுக்கிறான், ஏன் வெறுக்கிறான். ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்க்க போனான், திடீர்னு பார்த்தா அடிச்சுக்கிறானுங்க. என்ன நடக்குதுன்னு ஜிமின் ஒன்றும் புரியாமல் தான் தேங்கோட இருக்கனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்துட்டு தேங் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறான். ஏன்னா அந்த 2 வருஷம் வரைக்கும் வீட்டிலேருந்து எங்கேயும் விட்டுருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நீ செத்து பழிச்சது போதும் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்லேயே அடக்கி வைக்க பைபிளில் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். போய் அங்கே எல்லா பக்கமும் சல்லடை போட்டு அவன் விசாரிக்கும் போது எல்லாருக்குமே ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இங்கே நடந்த பிரச்சனை அவங்களுக்கு எப்படி தெரியும், இவன் கூட போனதை தவிர்த்து எதுவுமே தெரியல. அந்த டயத்தில் வலை போட்டு ஜங்குக்கு வேற இவங்களை தேடிட்டு இருக்கவும் இந்த கொலகார பக்கிங்க 2ம் அப்போ வந்துட்டு அவங்க 2 பேத்தையுமே தேங்க்கு தெரியும். ஐ மீன் அந்த காலேஜில் படித்தவங்க அப்படி ஒரு இதாக வந்துட்டு அறிமுகமாகி அவங்கள தான் பெரிய பசங்க சொல்லியிருக்க மாட்டாங்களே. அதை தானே கடைசியாக கேட்டிருப்பான் போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி கூட, ஏன் சொல்லலைன்னு. ஸோ அவங்களும் வந்துட்டு அதெல்லாம் சொல்லாமல் ஜஸ்ட் அவங்ககிட்ட சும்மா பழகிற மாதிரி தெரிஞ்சவங்க மாதிரியே பழகி இதுக்கெல்லாம் காரணம் ஜங்குக் தான், சொத்துக்கு தான் ஆசைப்பட்டான். அவன் வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணல போல். அவன் வந்து சும்மா சொல்லியிருக்கான், அவன் தான் லவ் பண்ணலன்னா இவ தான் லவ் பண்ணான். இப்போ நீ சொத்துக்குத்துன்னு சொல்லவும் இதுக்கெல்லாமே காரணம் நீ தான், காரணக்கர்த்தா. அவனை போய் நல்லவன் நினச்சி நீ கல்யாணம் பண்ணி வச்சா கடைசியில் அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளே கொண்டுட்டான். படுபாவி, இப்போ நீ தாண்டா அது காரணங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியை தாங்குள்ளே செலுத்திட்டாங்க. அதையும் தாண்டி இதுக்கு எல்லாம் காரணம் ஜங்குக் தான் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு அவனை மேனிப்புலேட் பண்ண அப்படியே நம்பிடுறான் நம்ம லூசு பயிரும். ஏன்னா அவனுக்கும் இவன் பண்ணுறது அப்படி தானே இருக்குது. எதையுமே சொல்லாமல் மழுப்பி கடைசியில் எல்லா பழியும் இவன் மேலேயே வந்து விழுந்துருது. ஸோ ஜங்குக் தான் கொண்டுட்டான் சொத்துக்காக, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தேங் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கும் வந்துட்டு இதை எப்படியாச்சும் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஆத்திரம் வருது. ஏன்னா வந்து எப்போவுமே இவா சொல்கிறது, தேங் நீ என்ன கோவப்பட்டாலும் சரி அதுக்காகலாம் ஜங்குக் மேலே நீ கை வைக்கவோ இல்லை எதுவும் பண்ணிடக்கூடாது, இது என் மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பா. பிகாஸ் அவனுக்குள்ளே சண்டை எதுவும் வந்துட்டா எதுவும் பண்ணிடுவானோங்கிற பயம். தேங்கோட கோவத்தை அவளுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா எந்த அளவுக்கு அவளை யாராவது டீஸ் பண்ணால் அடிப்பான் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு. ஸோ ஜங்குக் வந்துட்டு இவகிட்ட கொஞ்சம் எடுத்துரிஞ்சு தானே நடந்துக்குவான். அதனால் எங்கே அவனை அடிச்சிடுவானு முன்கூட்டியே சொல்லி வைக்க. அப்போல்லாம் தேங்க் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னே தெரியாதுல்ல. அதனால் அதுவும் இல்லாமல் அவன் தங்கச்சி வேறு செம்மையாக இருக்கா, அவளை நான் லவ் பண்ணியிருக்கேன், நான் ஏன் மச்சான் அடிக்க போகிறேன், சத்தியம்
சத்தியமாக அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமாக தான் பண்ணியிருப்பான். பட் இப்போ அந்த சத்தியம் கையை கட்டி போட அவனால் ஜங்குக்கை நேரடியாக எதுவும் பண்ண முடியல. ஆனால் வலிக்கணும், அவனுக்கும் வலிக்க வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இதையெல்லாம் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு தான் அவன் ஒர்க்கு அப்படி இப்படின்ட்டு இருந்திருப்பான். அவனுக்கும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்குவான். மற்றபடி பொண்ணுங்க கிட்டே போனால் கூட உங்களை ஓவராக உண்மையாக லவ் பண்ணிட்டான் வேறு. அவனால் அடுத்த பொண்ணுங்களை தொடக்கூட மனசு வரல. அதனாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்திருப்பான். இப்படியே தான் கல்யாண பேச்சு எடுத்தப்போ கூட ஒதுங்கி இருந்திருப்பான். இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும், அதாவது ஈவா இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவுமே குடும்பத்தை விட்டு ஒதுங்கி ஒரு மாதிரி டெரர் பீஸாக அதுக்கப்புறம் தான் மாறியிருப்பான். அப்பயும் உங்களை தவிர்த்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மனசு இல்லாமல் தான் கல்யாணமே வேணான்னு இருந்திருப்பான். அப்போ கூட உங்களை வந்து காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது அவனுக்கும் உங்களை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணுன்னெலாம் ஆசை வந்திருக்கும். ஆனாலுமே அப்புறம் டக்குன்னு ஜங்குக் ஞாபகம் வரும்போதெல்லாம் இல்லை இவளை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக குடும்பப்படுத்தியே கொன்றுவோம் அப்படின்ட்டு தான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் தவிர்த்திருப்பான். ஆனால் நீங்கள் அந்த பெஸ்ட் டிசைனர் அவார்டு வாங்கியிருப்பீங்கள்ல, அப்போ உங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்படியே உங்களை கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு போயிடணும்னு தோணியிருக்கும். அடுத்த நிமிஷம் ஜங்குக் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கும் போது அவ்வளோதான் ஈவாவோட நினப்பு வருது. அவள் சாவுக்கு காரணம் இவன் தானே, அவளும் இப்படி தானே, எவ்வளோ ஆசைகள் கனவுகளோட இவனோட வாழணும்னு இருந்தா, சொத்துக்காக அவளை கொண்டுட்டானே படுபாவி அப்படின்ட்டு தாங்க நினைக்கும் போதே அப்படியே எரிமலையாக வெடிக்கிறான். அவ்வளோதான், வேற என்ன பண்ணுறது, அத்தனை கோவத்தையும் தூக்கி உங்கள் மேலே வச்சு தான் உங்களை கல்யாணம் பண்ணி குடும்பப்படுத்தணும் அப்படின்ட்டு படாத பாடுபடுத்தியிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவனுக்கே உண்மைகள் தெரிஞ்சிருக்கும் லூனாவையும் லூசிஃபரையும் பற்றி. ஸோ ஏன் லூசிஃபரை கொன்னா இப்போ லூனா ஜெயிலில் இருக்கா அப்படிங்கிறது வரைக்கும் அப்படியே வந்துட்டு ஜங்குக் எல்லாத்தையும் சொல்லி முடிக்க நீங்களோ அப்படியே சீட்டில் சாஞ்சு தான் உட்காந்துருக்கீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே வழிஞ்சிட்டே இருக்குது. எல்லா உண்மையும் கேட்டுட்டீங்க, ஏன் கல்யாணம் நினச்சி எல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்படியே நீங்கள் அண்ணி ரொம்ப பாவம் இல்லை அப்படிங்கிறீங்க. நீங்கள் ஈவாவை தான் சொல்கிறீங்கன்னு அவனால் புரிஞ்சுக்க முடியுது. எஸ் அப்படிங்கிறான். பாவம்ண்ணா, சரி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. சரிம்மா, இதுக்கு மேலே நீ அவனோட இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஜங்குக்கு காரை ஸ்டார்ட் பண்ண. இல்லைண்ணா, என் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறீங்க. வாட் அப்படின்னு ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் பார்க்குறான். என்னடா அது, இவ்வளோ நடந்து வீட்டுக்கு போகிறீங்களா, என்ன நடக்க போகுது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.